டைனோசர் அப்பா கிட்டே கொடுத்துருன்னு பில்லி கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கு பில்லி அவனும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான், அப்பா நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் விளையாட்டு பொருள் இல்ல, அந்த குட்டிக்கு நான் தான் பேரண்ட் மாதிரி, அதனால அதை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அந்த நேரத்துல 4-5 டைனோசர்ஸ் வீட்டை நொறுக்கிட்டு உள்ள வந்து ஓடரோக்கியோட வீடியோ கால் கனெக்ட் பண்ணிடுதுங்க. அவரும் இந்த உலகத்தை நான் உண்மையான டைனோஸ் ஐலாண்டா மாத்தணும், அதுக்கு எனக்கு அந்த குட்டி வேணும், ஒப்படைச்சிருங்கன்னு சொல்றாரு. அப்பா அங்க பில்லியையும் ஏஞ்சலாவையும் பார்த்துட்டு உருப்படாத எல்லாம் ஒரே இடத்துல இருக்கான்னு சொன்ன உடனே ஹாரிக்கும் மிஸ்ஸிக்கும் கோவம் வந்து பெத்த பசங்களையே இப்படி பேசுறீன்னு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் நடுவுல வந்து அந்த டைனோசரை பிடிக்கிறதுக்கு நாங்க என்ன வேணா செய்வோம்னு அங்க இருக்கிற டைனோசர்ஸை ஏவி விட்டுடுறான். அதனால அதுங்க எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருதுங்க. இவங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு பாக்குறாங்க. ஆனாலும் நானாவை ஒரு டைனோசர் மட்டும் பிடிச்சிருக்கு. அது பின்னாடியே ஷீரோவும் துரத்திட்டு போய் அதோட வாழை கவிடுது. மத்தவங்களாலேயும் அதுங்களை பிடிக்க முடியல. அடுத்த நாள் ஊருக்குள்ள பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் டைனோசர்ஸ் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே ஓடரோக்கியோட வேலை தான். அவரை மதிக்காத எல்லாரையும் அடைச்சு வைக்கணும்னு பாக்குறாரு. ஷின்சானும் மத்தவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப காலிங் பெல் சத்தம் கேக்குது.